ஓம் சாந்தி. 6/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபா சிவ் பாபாவின் ரதம் ஆவார். இருவருடைய நடிப்பின் பாகமும் சேர்ந்தே நடக்கிறது. இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. கேள்வி: மனிதர்கள் துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான யுக்திகளை உருவாக்குகிறார்கள்? அதனை மகா பாவம் என்று சொல்லப்படுகிறது. பதில்: மனிதர்கள் எப்போது துக்கமானவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு அநேக உபாயங்களை உருவாக்குகிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார்கள். இதனால் நாம் துக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதை போன்ற மகா பாவம் வேறெதுவும் இல்லை. அவர்கள் இன்னும் அதிகமான துக்கங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இதுவோ அளவற்ற துக்கங்களின் உலகமாக இருக்கிறது. அதாவது ஒரு சிலர் துக்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம துக்கத்திலிருந்து விடுபட்டுடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா அழகா புரிய வச்சிட்ருக்கிறார், இது மகா பாவம். ஏன்னா பகவான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார். அதை முடிக்கிறதுக்கு நாம யாரு? நமக்கு என்ன உரிமை இருக்கு? ரெண்டாவது, நம்ம கர்மாப்படி எல்லாமே துன்பங்கள் நமக்கு வரதா செய்யும். அதை கடந்து போகிறதுக்கு என்ன செய்யணும் தான் யோசிக்கணும். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் ஆர்டர் பண்ணிட்டோம், வாங்கலை, ஓடிட்டோம், அப்போ அடுத்த ஜென்மத்தில் அது வரும் தானே, வட்டியோடு வரும் தானே. ஆகையில புரிஞ்சுக்கணும், நம்ம முன்னாடி ஏதோ வந்திருக்கு அப்படின்னா இது ஏற்கனவே போன ஜென்மத்தில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது தானே வருது. அது போல தான் வாழ்க்கை. போன ஜென்மத்தில் என்ன ஆர்டர் செய்திருக்கிறோமோ அதுதான் வரும். இதை புரிஞ்சுக்காத காரணத்தினால தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இன்னொரு சரீரம் எடுத்தாலும் பரவாயில்லை. அவங்களுக்கு இன்னொரு சரீரம் தயாராக இல்லைன்னா ஆவியாக அலைஞ்சிட்டு இருக்கணும். இல்லை, அது எவ்வளோ கஷ்டம். வீடு இல்லாமல் திரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம். சரீரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆகையால் அந்த சிந்தனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார். நாம் பரம்பிதா பரமாத்மாவுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிவீர்கள் தானே? அவருக்கு தனக்கென்று ரதமோ இல்லை அல்லவா? இவருடைய புருவ மத்தியில் தந்தையின் வசிப்பிடம் இருக்கிறது என்பதிலோ நிச்சயம் இருக்கிறது தானே? நான் இவருடைய புருவ மத்தியில் அமர்கிறேன் என்று தந்தை சுயம் அவரே சொல்கிறார். இவருடைய ஷரீரத்தை கடனாக பெற்றுக்கொள்கிறேன். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது என்றால் தந்தையும் அங்கேதான் அமர்கிறார். பிரம்மா இருக்கிறார் என்றால் சிவ்பாபாவும் இருக்கிறார். பிரம்மா இல்லை என்றால் சிவ்பாபா எப்படி பேசுவார்? சிவ்பாபாவை மேலே நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போது நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிலர் இந்த பிரம்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பிரம்மாவின் உடல் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ்பாபா சுயம் அவரே கூறுகிறார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஆனால் மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. பாபாவிடம் இருந்து ஒரேயடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. நிச்சயம் இருந்த போதிலும் மாயா முற்றிலும் முகத்தை திருப்பி விடுகிறது. அதற்கு அவ்வளவு பலம் இருக்கிறது. முற்றிலும் ஒரு பைசா பெறாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதுபோல கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார்.
நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயா விழுங்கி விடுகிறது. நிறைய பேர் விழுங்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் கர்மாதீத நிலை ஏற்படவில்லை என்று பாபாவும் புரிய வைக்கிறார். ஒரு பக்கம் யுத்தம் நடக்கும், இன்னொரு பக்கம் கர்மாதீத நிலை ஏற்படும். எப்போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்களோ, அதாவது உங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, உங்களுடைய யோக பலத்தினால் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். எந்த அளவிற்கு உங்களிடமிருந்து துரு நீங்கிக் கொண்டே போகிறதோ அவ்வளவு பலம் நிரம்பிக் கொண்டே போகும். தந்தை குழந்தைகளின் மனநிலையை அறிய மாட்டாரா என்ன? நீங்கள் தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் மாயா யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டார் சுருங்கியாக ஆக்கிவிடுகிறது. ஒரேயடியாக சாகடித்து விடுகிறது. தேக அபிமானம் வருவதினால்தான் மேலிருந்து ஒரேயடியாக கீழே விழுந்து விடுகிறார்கள். விழுந்தால் செத்தார்கள், அவ்வளோதான். உலகத்திலும் 5வது மாடியிலிருந்து விழுகிறார்கள். ஆனால் இறக்கவில்லை என்றால் எவ்வளவு துக்கம் அனுபவிப்பார்கள். சிலர் தீ வைத்து தன்னையே எரித்து கொள்கிறார்கள். அவர்களை யாராவது காப்பாற்றி விட்டால் அவர்கள் எவ்வளவு துக்கத்தை சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகையால் அது போன்ற சிந்தனையே வரக்கூடாது. எரிந்து விட்டால் ஆத்மாவோ ஓடிவிடும் அல்லவா? அதாவது துக்கம் அதிகமாக இருக்கு, என்னால் வாழ முடியாது அப்படின்னு தீ கொளுச்சா கூட அவங்க கர்மா அப்படிப்பட்டதா இருக்கு. அவங்க அப்படி போகிறதுக்கு கூட அனுமதி இல்லை, உரிமை இல்லை. யாரோ காப்பாத்திடுவாங்க. பாதி வெந்து போய் அதுக்கப்புறம் காப்பாத்திட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனால் எரிஞ்செடுத்து உடல் ஃபுல்லாக அப்படின்னா ஆத்மா ஓடிடும். அதனால்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஷரீரத்தை அழித்து கொள்கிறார்கள். ஷரீரத்தை விட்டு விடுவதினால் துக்கத்தில் விடுபட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதுவும் மகா பாவமாகும். அதனால்தான் பாபா முதல் பாடத்திலே நமக்கு தெளிவாக புரிய வச்சிட்டார். நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்மத்தினுடைய அந்த மெமரிஸ் அல்லது பதிவுகள் ஆத்மாவில் சம்ஸ்காரத்தில் பதிவாயிடுது. இப்போ ஒரு ஆத்மா தற்கொலை பண்ணணும்னு சொல்லி சரீரத்தை விட்டதுன்னா எங்கே போய் பிறக்கும்? எந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அதை சரீரத்தை விட்டதோ மறுபடியும் சேம் டு சேம் இன்னும் அதிகமான துக்கமான ஒரு இடத்துல போய் பிறக்கும். அதனால சரீரத்தை விடுறதுனால யாரும் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. ஏனென்றால் இதுவோ அளவற்ற துக்கங்களின் உலகமாக இருக்கிறது. அங்கே இருப்பதோ அளவற்ற சுகம், அதாவது சத்தியுகத்தில். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது நாம் திரும்பி செல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். துக்க தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்கிறோம். இப்போது சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குகின்ற பாபாவை நினைவு செய்ய வேண்டும். விநாசத்தில் ஹோல்சேல் மரணம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இங்கே எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே எவ்வளவு கொஞ்சம் மனிதர்கள் இருப்பார்கள். இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். இந்த நாடகத்தில் நீங்கள் எவ்வளவு பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். அரைக்கல்பம் தெய்வீக சுயராஜ்யம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம். யார் நல்ல நல்ல குழந்தைகளோ அவர்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. பாபா அவருக்கு சமமாக ஆக்குகிறார் அல்லவா? டீச்சர்ஸும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். சிலர் டீச்சராக இருந்தும் கெட்டு விடுகிறார்கள். நிறைய பேர் கற்றுக் கொடுத்து விட்டு பிறகு அவர்களே இல்லாமல் போய்விட்டார்கள்.
சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். ஞானத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, தங்களுடைய நடத்தையையும் திருத்திக் கொள்வதில்லை. அனைவருக்கும் துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஒரு சிலர் சரண்டர் ஆகுறாங்க, டீச்சர் ஆகுறாங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனாலும் ஞானத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் போகிறதில்ல, ஞானத்தையும் கடைப்பிடிக்கிறதில்ல, நடத்தையும் மாற்றுல, எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டு உள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க. அசுரராகி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். தானம் கொடுக்கிறார்கள், பிறகு மாயா புத்தியை திருப்பி விடுகிறது. பாதி பேரை மாயா கண்டிப்பாக சாப்பிட்டுவிடும். ஆகையால்தான் மாயா மிகவும் கொடியது என்று சொல்லப்படுகிறது. மாயாவிடம் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என்றால் பிறகு அவர்களுடைய நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருபோதும் தொட்டாறு சுருங்கியாக ஆகக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் அன்பை பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எதை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அதை சுயம் தான் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத்த நிலையை அடைவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சாக்கார ரூபத்தில் பாப் தாதாவை நேரில் அனுபவம் செய்யக்கூடிய கம்பைன்ட், அதாவது இணைந்த ரூபமுடையவர் ஆகுங்கள். எப்படி சிவசக்தி கம்பைண்டாக, அதாவது இணைந்து இருக்கிறார்கள், அதுபோல் பாண்டவபதி, அதாவது பாண்டவர்களின் தலைவர் மற்றும் பாண்டவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். யார் இதுபோல் இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் பாப் தாதா சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருப்பார். எவ்வளோ ஆழமான விஷயத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சாக்காரத்தில் நம்ம பாபாவை அனைத்து சம்பந்தங்களிலும் அனுபவம் செய்யணும் அப்படின்னா இணைந்த ரூபத்தில் இருக்கணும். அப்பொழுது தினந்தோறும் பாப் தாதா முன்னால் வருகிறார், கையை பிடித்து கொள்கிறார் என்பதை அனுபவம் செய்வீர்கள். புத்தியினால் அல்ல, கண்களினால் பார்ப்பீர்கள், அனுபவம் ஏற்படும். ஆனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தில் உறுதியாக இருந்தால், நிழல் எப்படி நம்மை சுற்றி கொண்டே இருக்குமோ அதுபோல் பாப் தாதா நம்மை சுற்றி கொண்டே இருப்பார். அதாவது பாப் தாதா கண்களிலிருந்து விலக முடியாது. எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நிழல் நம்மளை விட்டு போகவே போகாது இல்லையா? நம்ம எங்கே போனாலும் கூடவே இருக்கோம், நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்கோம். அதுபோல் கம்பைண்டாக இருந்தோ, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு இருந்தோன்னா பாப் தாதா நம்முடைய கண்களிலிருந்து விலகவே முடியாது அப்படின்றார். சதா நேர் எதிரில் இருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன், மாயாவை வென்றவர் இயற்கையை வென்றவராக ஆகக்கூடிய உயர்ந்த ஆத்மாதான் சுயத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆவார். அவ்வியக்த சமிகை, எப்பொழுது நீங்கள் இந்த சமயத்தில் ஜீவன் முக்தர் ஆகிறீர்களோ அப்போது உங்களுடைய ஜீவன் முக்த நிலையின் தாக்கம் ஜீவன பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பந்தனத்தை முடித்து விடுகிறது. அதாவது இப்போ நம்ம ஜீவன் முக்த நிலையில இருந்தோம் அப்படின்னா,
அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம், இம்பேக்ட் அல்லது ரிசல்ட் என்னன்னா பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பந்தனத்தை அது முடித்து விடும் அப்படின்றார். ஆக அந்த தேதி எப்போது வருகிறதோ அப்பொழுது அனைவரும் ஜீவன் முக்தராக ஆகிவிடுவார்கள். எந்த பந்தனமும் இருக்காது. அனைத்து பந்தனங்களை விடவும் முதன்மையான பந்தனம் தேக பற்றின் பந்தனம். இதிலிருந்து விடுபடுங்கள். தேகம் இல்லை என்றால் மற்ற அனைத்து பந்தனங்களும் தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே